இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவியா இல்லை குழம்பாடா மஷ்ரூம் கிரேவி புரோட்டாக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தனிஷ்கா மேடம் பார்த்திங்கன்னா 2 பேக் ஆஃப் மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ண போகிறாங்களா இல்லை கட் பண்ணி வாஷ் பண்ணணும் அதையாடா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம், ஏன்னா நிறைய மண் இருக்கும், குட்டி குட்டியான மண் இருக்கும், அதெல்லாம் கிளியராக வந்து நம்ம வாஷ் பண்ணி அப்புறமா ஃபைனலாக கட் பண்ணிக்கலாம். மக்கள் பயங்கர கண் எரியுது. ஸோ அடுத்ததான் ஆனியன் சாப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த இதுவை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனியன், கொஞ்சோண்டு தேங்காய், உங்கள் மம்மி செஞ்சுருக்காங்க புரட்டாசி மாதத்தில் கருணக்கிழங்கோட மீன். சாப்பிட்டு பாருங்க. மீன் 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 வெஜ் மீன் வெஜ் மீன் வெஜ் மீன் பயங்கர காரம், அப்படியே ரியல் மீன் மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்கு. சரி இப்போ என்ன பரோட்டா நீங்கள் சுடுறீங்களா? ஆ நீ சுடுறிய பரோட்டா? ஓகே. ಏನು ಕನ್ನಡಿ ಉಟ್ಟು ಹೊಂಟಿದ್ರ ಎಲ್ಲಿ ಆಫೀಸಲ್ಲ? ಆಫೀಸಲ್ಲ. ಇವಾಗ ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ? ಇಲ್ಲ, ಎತ್ತನ KCC ಬಾಯ್ ಬಾಯ್. ಇರೋ ಟ್ರಾಫಿಕಲ್ಲಿ ಹೆಂಗ್ರಿ ಹೋಗಿ ಬರ್ತೀರಾ? மக்கள்ஸ் நம்ம ஒசூர் பார்த்திங்கன்னா இங்கே தீபாவளி, தசரா ஃபெஸ்டிவல் அண்ட் பொங்கல் இந்த மாதிரி ஒரு சீஸ்னல் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே பயங்கர டிராஃபிக் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி இருந்தது இன்றைக்கி மதியம் நான் போயிட்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் பாருங்களேன். மக்கள்ஸ் இந்த மாதிரி டிராஃபிக் பார்த்திங்கன்னா சீஸ்னல் டிராஃபிக் சொல்ல முடியும். லைக் தீபாவளி, பொங்கல், தசரா இந்த மாதிரி லீவ்ஸு 1 வீக் லீவ் வந்துச்சுனாலே போதுங்க, நம்ம ஊரே இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து தவிக்கும். ஸோ ஹெவியான டிராஃபிக். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் இந்த டிராஃபிக்கை கடந்து வந்தேன். ஸோ எமர்ஜென்சி கேசஸ் ஆனால் ரொம்ப கஷ்டம். தரேன்டா ஒத்து. இது பவுலுக்கு மாற்றிடலாம். பிகாஸ் மேடமுக்கு வந்து இப்போ வந்து என்னது ஹுட்டு வேணுமா, ஐ மீன் வெஜிடேபிள் கட்டர், சாப்பிங் போர்டு, எது வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம சொல்கிறது தானே எல்லாமே. நீ சாப்பிடு தங்கம், நீ சாப்பிடு. பச்சையாலாம் நான் சாப்பிட மாட்டேன். பச்சையாக மஷ்ரூம் யாரும் சாப்பிடுவீங்க மக்கள்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு எப்படி பச்சையாக சாப்பிட்டுட்ருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்டியா? எங்கே உருண்டையை எடுத்து காட்டி என்ன சாப்பிட்றேன்னு. ஷோ தெய்வமே பாருங்களேன், பச்சையான மஷ்ரூமை எடுத்து அப்படியே அள்ளி சாப்பிட்றாங்க. கிள்ளி கூட சாப்பிட்லாம், அள்ளி 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 சாப்பிட்றாங்க. சரி கட் பண்ணிடலாம். இப்போ தனிஷ்கா வந்து மஷ்ரூம் கட் பண்ண போகிறாங்க. வாமா வாமா மின்னல். ஸோ 2 days-ஆக நான் வந்து என்னது சில்லி பரோட்டா கேட்டுட்ருக்கேன். ஸோ சில்லி பரோட்டா வாங்கி கொடுக்காம பரோட்டா வாங்கிட்டு வந்து நீயே பண்ணிக்காமான்னாங்க. ஸோ இப்போதைக்கு சில்லி பரோட்டா பண்ண விருப்பம் இல்லை, கிரேவி பண்ணிடலான்ட்டு. பிகாஸ் அத்தை மாமா வந்து சில்லி பரோட்டா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் ட்ரை. திருப்பி அவங்களுக்காக தனியாக நான் கிரேவி பண்ணோம். அதுக்கு ஒரே வாட்டி கிரேவியே பண்ணிடலாம்.
ஸோ மேடம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அடுத்த வாட்டி மஷ்ரூம் வாங்கி தரும்போது நான் ஒரு கரண்ட் மக்கள்ஸ் ஆல்ரெடி நான் வந்து தேங்காவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது ஜாருக்கு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 4 to 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு 4 துண்டு. நெக்ஸ்ட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்ததை இப்போது தனிஷ்கா சுட போகிறாங்க. 10 பீஸ் ஆஃப் பரோட்டா. மக்கள்ஸ் இதுலேயே தக்காளி, பிங்க் கலர் தக்காளி ஒரு 2 போட்டுக்கலாம் போதும், நிறைய வேண்டாம். பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு 6 பல்லு. ஸோ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மக்கள் சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேடம் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக பரோட்டா சுடுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை ரொம்ப சாப்பிடாத தனுஷ்கா. இது போடலாமான்னே தெரியல, ரொம்ப கருத்துருக்கு. இது வேண்டாம், எடுத்துடலாம். அது நல்லா இருக்காது போல. ஸோ மேடம் ஒரு என்னது பரோட்டாவை சுட்டு அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றான்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம கெடன்னு கொஞ்சம் கிரேவி பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து லாஸ்ட் ஒரு 5 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடன்னு பண்ண முடியாது, பொறுமையாக பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக வரும். எப்போவுமே சரி, குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பண்ணோன்னா தான் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ருசித்து செய்யணும் அப்படின்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரசித்து செஞ்சோன்னா கண்டிப்பாக சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. ஸோ ஃபினிஷ்ட். இப்போ வந்து நம்ம கடாயில் தாளிச்சிடலாம். ஸோ மக்கள்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. நம்ம
ஸோ டு பி ஃப்ரேங்க் எனக்கு வந்து அந்த நான்ஸ்டிக் பேனோ அந்த மாதிரி பேன்லலாம் நிஜமாகவே எனக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து சமையல் செய்ய தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக எனக்கு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஆயில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்போ நான் சொல்கிறேன் அதே சேம் தான். ஸோ கடுகு 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 எண்ணெய் காஞ்சவுடன் கடுகை சேர்க்கவும். கடுகு வந்து நல்லா பொரிக்கட்டும். அப்புறமா என்னது கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மினிமாவுக்கு எவ்வளோ கருவேப்பிலை பிடிக்கும்னு. ஸோ என்னோட எல்லா குக்கிங்லும் வந்து கருவேப்பிலை அதிகமாகவே இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. பட் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், இஞ்சி எல்லாமே வந்து என்னோடய சமையலில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்து மசாலா அண்ட் எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் என்னோடய குக்கிங்கு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்லே வந்து நம்ம வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை அப்படியே மலைச்சாரல் போர் தூவி விடலாம். டன் 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 டன். ஐயோ இங்கே பெருசாகவே இருக்கு. அது நான் கட் பண்ணல, தனிஷ்கா மேடம் கட் பண்ணது அப்படி ஆயிடுச்சு. நம்ம தெரியல. ஸோ ஓகே, தெரியாமல் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், போட்டேன். இப்போ வந்து நம்ம க்ரிப்பரை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆயில் ஃப்ரை கொஞ்சம் பண்ணிக்கலாம். சூப்பருங்களா? இப்படி ஒரு ஆயில் ஃப்ரை அழகாக. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இந்த சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ தவாவை வச்சிடலாம். அங்கேயும் லைட்டாக பரோட்டா சுட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தவா ஹீட் ஆகட்டும். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணலாம். கல்லுப்பு எப்பவும் கையில் அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்வேன் நான். அதுதான் எக்ஸாக்டான ப்ரொசீஜர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து உப்பை அள்ளி போடணும். ஸ்பூன்லலாம் நம்ம இது பண்ணிவிட்டு போடக்கூடாது. ஸோ அந்த அளவுன்றது கையில் எடுத்தால் தான் ஃபீல் பண்ணி நம்ம போட்டால் தான் எவ்வளோ அளவுன்னு தெரியும். ஸோ அதனால் கையில் எடுத்து போடலாம். ஸோ நான் இதில் வந்து தண்ணியே சேர்க்கலை. பட் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நம்ம மஷ்ரூமில். ஸோ சால்ட்டு போட்ட உடனே பார்த்திங்கன்னா சலன்னு தண்ணி இறங்கிச்சு. நான் ஒன் சிங்கிள் ட்ராப் தண்ணி கூட போடலை. அண்ட் அதே மாதிரி மஷ்ரூம் வந்து ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தான் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதுவாக தண்ணி இறங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம
அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ மசாலா, ஸோ இந்த மசாலாலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் அண்டு கொஞ்சம் சில்லி பவுடர் அண்டு பச்சை மிளகா, அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோதான் போட்டேன்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம ஒரு மிக்ஸ் நல்லா பண்ணிடலாம். ஸோ தேங்காய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும். திக்னஸ்ஸாக குழம்பு வந்தால் தானே நம்ம டிப் பண்ணி சாப்பிட நல்லா இருக்கும். அப்படின்றதுனால தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மசாலா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். வாட்டர் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற மசாலா ஆட் பண்ணிடலாம். அப்படியே வச்சா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றினோன்னா கரெக்டாக போயிடும். ஸோ மசாலா என்னன்னா, இந்த ஜார்லேயே வந்து நான் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிடலாமா? இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், இல்லைன்னா பச்சை வாசனையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுனாலும் நோ ப்ராப்ளம். மார்னிங் வந்து இட்லி ஊற்றி இல்லை தோசை ஊற்றி அதுக்கு தொட்டுக்கணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ 2 in 1. அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இந்த பரோட்டா சுட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆஃப் பாயில்டு ஐ திங்க். ஸோ இது ஸோ அப்படியே நம்ம சும்மா ஒரு அப்படியே சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இன்ஸ்டன்ட் பரோட்டா. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பரோட்டாலாம் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் 60 rupees ஒரு 100 rupees தெரியாது. எனக்கு தெரியாது, வேணாம் சொல்லிடுறேன். எஸ், 100 rupees. ஸோ 100 rupees அண்ட் 10 ஒரு பேக்கில் 10 pieces இருக்குது. ஸோ இந்த 100 rupees அப்படின்றது ரொம்ப ஒர்த்து தான். பிகாஸ் ஒரு பரோட்டா இந்த பெரிய சைஸ்க்கு 20 rupees ஆகும். நம்ம வெளியே போய் ஹோட்டலில் வாங்கினோன்னா வித் கிரேவியோட தருவாங்க. பட் இது வந்து நம்ம கிரேவி வீட்லேயே செஞ்சுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ எமர்ஜென்சி நீடில் இது ஓகே தான். ஸோ நம்ம ஆயில் சேர்த்துடலாம். பரோட்டா நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. குழம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, கொதி வரட்டுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம பரோட்டாவை சுட்டு ஹாட் பேனில் போட்டு வச்சிட்டோன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்.
ஸோ ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி சுட்டு வச்ச பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி கட் ஷாப்பிங் போர்டில் போட்டு எப்படி பண்ணுவார் தெரியுங்களா? அவர் இப்போ இல்லை, அவர் இருந்தால் அவரையே பண்ண சொல்லியிருப்பேன். பட் அவர் பண்ணுற மாதிரியே நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 4 அடி அடிப்பார், ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கடுத்து நம்ம ஹாட் பேனில் போட்டு வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சா சூடாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். என்ன ஒரே விஷயம் தெரியுங்களா? இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டவ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுமா, திருப்பி உட்காந்து மொத்தம் க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப 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 கோவமாக இருக்கும். ஸோ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மஷ்ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுங்க. ஒன்லி 5 மினிட்ஸ் டைம், அவ்வளோதான். 5 மினிட்ஸ்லேயே வந்து செம்ம சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து குக் ஆகிடும். ஸோ ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. யாரானா வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா ஒரு அந்த கட்டிங் டைம் மட்டும்தான் எடுக்கிறது, சாப் பண்ணுற டைம் மட்டும்தான். மற்றபடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஒன் மோர் பரோட்டா. ஸோ எனக்கு எப்போ கார்டன் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் கார்டனில் எனக்கு ஒரு கிச்சன் வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வில்லேஜில் குக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு அந்த அட்மாஸ்பியர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோர் தேன் தட் ஓவனில் விறகு அடுப்பில் வந்து குக் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். அது எப்போ நடக்கும்னு நிஜமாகவே தெரியல. 1 by 1 ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர் டே ஒரு குக்கிங் வ்ளாக் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா டிஷ்ஷஸும் நான் வந்து சமைச்சு காட்டுவேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி குக் பண்ணேன்ட்டு. அண்ட் மோர் தென் தட் நம்ம ரியாஸ் ப்ரோ எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய குக்கிங்க்கு பெரிய ஃபேன் சொல்லலாம். அவர் எப்போ சொல்லிகிட்டே இருப்பார், மினி சிஸ்டர் எனக்கு பார்சல் அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வ்ளாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபேனாக க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கூடி சீக்கிரத்தில் நடக்கும். ஸோ இதில் போட்டலாம். அகெயின் ஒன் மோர். நல்லா பெருசாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மக்கள்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போது வந்து உப்பு காரம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா உப்பு காரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்க சாப்பிட்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். நம்ம எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொடுக்கலான்னு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எதனா ஒரு மிஸ்ஸிங்ஸ் இருந்தே இருக்கும். சரி வாங்க செக் பண்ணலாம். ஸோ மக்கள்ஸ் கரண்டி கையில் எடுத்தாச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதியன்னு கொதிக்கணும். எக்ஸாக்டாக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஃபைனல் டச் ஒன்று பண்ணணும் நம்ம. அது ஃபைனல் என்னன்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறேன்னு. ரியலி இட்ஸ் சூப்பர். நான் தான் சொன்னேனே ஃபஸ்ட்டு, நம்ம ஒரு டிஷ்ஷு பண்ணுறோன்னா ரசித்து பண்ணோன்னா எல்லாமே ருசித்து சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ ஐ திங்க் எப்படி சொல்கிறது, நான் ரொம்பவே ரசித்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்றவங்க ருசித்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ மக்கள்ஸ் ஃபைனல் டச் என்னன்னு பார்க்கணுமா? ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ மேபி என்னோடய வீடியோஸ் குக்கிங் வ்ளாக்ஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்ட்டு. எனி கெஸ்ஸஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்கள் கெஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ட் தான். ஸோ பெப்பர் பவுடர். ஸோ என்னோடய எல்லா சமையலும் வந்து நான்வெஜ் சமையல் எல்லாத்துலேயும் வந்து பெப்பர் பவுடர் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பசங்களுக்கு கோல்டாக இருக்குது அந்த மாதிரி எல்லா ஒரு இதுவுமே சூப்பராக அது வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ மஷ்ரூம் பாருங்கள் செமையாக இருக்குது.
குக்கிங்கில் வந்து 2 விஷயம் மறக்காமல் இருக்கும் ஃபைனல் டச்சில். ஒன் இஸ் பெப்பர் பவுடர் அண்ட் ஒன் மோர் இஸ் எனி கெஸ். யாருக்குன்னா கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கெஸ் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக இதே லைவில். ஆனால் கண்டிப்பாக என்னோடய கெஸ்ஸை வந்து உடனே வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி லைவ் வேண்டாம், நான் வந்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்றதுனால தான் நான் லைவ் செக்ஷனுக்கு வரல. பிகாஸ் ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய குக்கிங் வீடியோஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் லைவுக்கு வரலை. ஸோ ஃபைனல் டச் கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ் பண்ணியாச்சா? எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் நான் என்ன ஃபைனல் டச் போடுற ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு எத்தனை பேர் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்க? ஐ திங்க் கம்பல்சரி ரியாஸ் ப்ரோ வந்து கமெண்ட் போட்டுருவார், மினி சிஸ்டர் இதுதான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் ரியாஸ் ப்ரோ, நான் போடுறது உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. கொரிண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி வந்து என்னோட எல்லா டிஷ்ஷஸ்லேயும் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நான் இல்லாமல் அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த 2 இன்க்ரீடியன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று பெப்பர் பவுடர் அண்ட் ஒன் மோர் இஸ் கொத்தமல்லி. ஸோ அந்த கொத்தமல்லி போட்டால் தான் என்னோடய அந்த டிஷ்ஷே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது போட்டு முடிச்சிட்டேன்னா ஓகே இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஒரு தாட் வந்துடும். ஆஃப்கோர்ஸ் கரெக்டான ஒரு விஷயந்தான். ஸோ சூப்பரான யம்மியான காரசாரமான ஸ்பைசியான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மக்கள் ப்ளீஸ் எல்லாருமே அங்கேருந்து டேஸ்ட் பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரியலி இட் இஸ் வெரி சூப்பர். ட்ரை பண்ணுங்கள், இதே மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது நீங்கள் பண்ணும் போதே டேஸ்ட் வைஸ் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் எப்படி மஷ்ரூம் கிரேவியை பண்ணுறீங்க அப்படின்ற இன்க்ரீடியன்ஸையும் எனக்கு வந்து கமெண்ட் மூலியமாக சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ மக்கள்ஸ், மேடம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ரெடி ஆகிடுச்சா, எனக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க, பசிக்குது மம்மி பசிக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மேடம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு டேஸ்ட் வைஸில் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ இருட்டிலே உட்காந்து சாப்பிட்ற ஒரே பர்சன் வந்து நம்ம தனிஷ்கா தான். இந்தா ஊற்றிக்க நீ. தொக்கு பண்ணியா? தொக்கு இந்த இதுக்கு செட் ஆகாது. பரோட்டாக்கு வந்து கிரேவி தான் இருக்கும். இல்லை ஆயா எல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. தனிஷ்கா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த ரிமோட்டை வந்து எங்கேயும் வச்சிட மாட்டாங்க. அவங்க போய் படுக்கிற வரைக்கும் ரிமோட்டை ஒழிச்சு வைப்பாங்க. எங்கன்னா போனால் கையில் எங்கன்னா வச்சுக்குவாங்க. எப்படி இருக்குடா மண்டை ஆட்டினா? ஓ, மண்டை ஆட்டினாங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தமா? கேட்டுக்கோங்க மக்கள்ஸ், கேட்டுக்கோங்க மக்கள்ஸ், வாங்க சாப்பிடலாம். ஸோ நானும் ஒரு சூப்பரான பரோட்டா கையில் எடுத்தாச்சு. ரொம்ப சூடாக தான் இருக்குது. ஸோ கிரேவியை போட்டுக்கலாமா? ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. ஸோ மஷ்ரூம் கிரேவி சூடாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியல. ரொம்ப பிகாஸ் கிரேவியும் சூடாக இருக்குது, பரோட்டாவும் சூடாக இருக்குது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுட சமைச்சு எனக்கு யாரானா கொடுத்தாங்கன்னா உக்காந்து ரொம்ப சுட அப்படியே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் இப்போ நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேர் தான். ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு போக முடியாது, பக்கத்துலேயே இருக்கா.
எதனானாலும் அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நானே சமைச்சி வச்சு அதை ஆறிட்டு அப்புறமா சாப்பிட்றது அப்படி தான் பழக்கம் ஆயிடுச்சு. பட் அம்மா வீட்டில் எப்படி, ஏன்னா சாம்பாரெல்லாம் செய்வாங்க பாருங்கள், அடுப்பில் கொச்சிட்டே இருக்கும் சாம்பார். ஒரு கிளாஸில் ரசம் போல் சாம்பாரையே ஊற்றி குடிப்பேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் கம்பேர் பண்ணவே மாட்டேன். என்னோடய ஸ்டைல், எப்படி சொல்கிறது, என்னோடய பக்குவம், இது தான். ஸோ நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் மூலியமாக தெரிவிச்சிங்கன்னா அந்த டிஷ் உங்களுக்காக வந்து நான் என்னோடய ஸ்டைலில் வந்து உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். குட் நைட். ஸோ மக்கள்ஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து சுட சுட சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ யார் என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சி சுட சுட தரீங்க, நான் அது சுட சுட சாப்பிட போகிறேன். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் வீட்டுக்கு நான் வரணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், see you all.